ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி பார்த்து மகிழுங்கள். உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது திருமண வாழ்க்கை வரக்கூடிய பிரச்சனை சரி செய்ய எளிய வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணாத சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வரக்கூடிய பிரச்சனைகள் குறைய அப்படின்னா 7ஆம் பாவத்தை இயக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். அந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது, லக்னாதிபதி 7 போய் இருப்பது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒருவர் பார்த்துக்கிறது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் அமர்ந்து 7ஆம் பாவத்தை பார்ப்பது, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைவது, கர்ம நட்சத்திரத்தில் இருப்பது, திரிசூனியம் ஆவது, முடக்கு தோஷம் ஆவது, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இது எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, 7ஆம் பாவாதிபதி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்குங்க. அந்த நட்சத்திரடைய பூக்களை நீங்கள் அந்த கோயிலுக்கு கொண்டு போய் போடுகும் பொழுது, இறைவனுக்கு போடுகும் போது கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை வரக்கூடிய பிரச்சனை அனைத்தும் குறைந்துவிடும். திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா வாசனை குறிக்கக்கூடிய பாவம், சரிங்களா? அப்போது அந்த கிரகத்துக்கு இந்த பூக்கள் கொண்டே நீங்கள் போடுகும் பொழுது நிச்சயம் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் நட்சத்திரத்தை உதவியால் தான் இயங்குகிறது. அப்போது அந்த நட்சத்திரனுடைய பூக்களை நம்ம போடுகும் பொழுது அந்த கிரகத்தினுடைய நன்மைகள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் பரணி நட்சத்திரம் போய் நிற்பது. பரணி நட்சத்திரம்னா உங்களுக்கு என்னென்னா முல்லைப்பூவை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் பரணி நட்சத்திரங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு முல்லைப்பூ கொண்டே போடும் பொழுது நிச்சயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே 7ஆம் பாவாதிபதி ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போய் நிற்பது. மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது ஜாதி மல்லிப்பூவை குறிக்கக்கூடியது. மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நட்சத்திரம். அப்போ செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்து நீங்கள் ஜாதி மல்லிப்பூவை நவகிரகத்தில் கூடிய செவ்வாய் பகவானை கொண்டே போடுங்க. அவ்வாறு போடும் பட்சத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்சத்திரம் 7ஆம் பாவாதிபதி ஒரு அனுச நட்சத்திரம் போய் நிற்பது. இப்போ அனுச நட்சத்திரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரை பூவை குறிக்கக்கூடியது. அனுச நட்சத்திரம் சனி பகவானை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் அனுச நட்சத்திரம் அன்று நீங்கள் தாமரை பூவை கொண்டு போய் சனீஸ்வர பகவானுக்கு போடுங்க. அவ்வாறு போடும் பட்சத்தில் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி கேட்டை நட்சத்திரத்தில் போய் நிற்பது. கேட்டை நட்சத்திரம்னா அது பன்னீர் ரோஜாவை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் இந்த பன்னீர் ரோஜாவை அப்போ கேட்டினா புதனை குறிக்கக்கூடியது. அப்போ புதன் பகவானுக்கு நீங்கள் போய் பன்னீர் பூவை போடுங்க. நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இவ்வாறு நீங்கள் இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க. அப்போ 7ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் நிற்கிறது அந்த நட்சத்திரனுடைய பூக்கள் கொண்டு போய் அந்த நட்சத்திர நாள் போடலாம், அல்ல அந்த கிரகத்துடைய நாள் போடலாம். உதாரணத்துக்கு செவ்வாய் பகவானாக இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை போடுங்க. அப்போ செவ்வாய் ஹோரையில் போடுங்க, இன்னும் பலன் அதிகம். அப்போ செவ்வாய் ஹோரையில் நீங்கள் போடுவது நிச்சய பலன் கிடைக்கும். இப்போ புதனா உங்களுக்கு வராது, 7ஆம் அதிபதி புதனா வருதுன்னா அப்போ புதன்கிழமை நாள் பார்த்து அந்த பூக்கள் கொண்டு போய் நீங்கள் போடும் பட்சத்தில்
நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவத்தின் உடைய காரகத்துவத்தில் 7ஆம் பாவங்கிறது காரகத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாயை குறிக்கும். அம்மாவோட அம்மா அப்படின்னா நீங்கள் லக்னத்துக்கு 4ஆம் பாவங்கிறது அம்மா, அதுக்கு 4ஆம் பாவங்கிறது அம்மாயி. அப்போது அது உங்களுக்கு 7ஆம் பாவம். அப்போது அம்மாயிக்கு நிறைய உதவி செய்யுங்க. அம்மாயிக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. கொடுக்கும் பொழுது உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவங்கிறது வாசனை திரவியத்தை குறிக்கக்கூடியது. தெரிந்த நபர்களுக்கு, உங்களுக்கு யார் நண்பராக இருக்காங்களோ தெரிஞ்சவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாசனை திரவியத்தை வாங்கி அந்த நட்சத்திர நாள் அல்லது அந்த கிரகத்துடைய நாள் வாங்கி தானமாக கொடுங்க. அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து 7ஆம் பாவங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்க திருமண நிதி உதவி ஏதாவது செய்யுங்க. அப்போ அந்த உதவி செய்யுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இவ்வாறெல்லாம் நீங்கள் இந்த எளிய பரிகாரம் செய்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில் திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தாலோ அல்லது தோஷமாக இருந்தாலோ நிவர்த்தியாகி திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் எளிய பரிகாரம் செய்யுங்க. இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமை உண்டாகும். ஸோ இவ்வாறெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது. அதன் ஆன்லைன் மூலமாக வெளியில் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.